ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியன் கேரேஜ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம வழக்கமாக வீடியோவில் யூஸ் பண்ணுற எடிட்டட் மேப் தான் இது. இந்த மேப்பில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதில் வந்து இந்த செகண்ட் ஹேண்டு கார்லாம் விற்கிறது இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிரவுண்டு மாதிரி இடமா இருக்கும். அதில் நிறைய கார்ஸ் எல்லாம் ஓல்டு கார்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. அதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து Volkswagen கோல்ஃப் கார் வந்து நம்ம போய் இன்றைக்கி அங்கே போய் ஒன்று ஏற்கனவே வாங்கியாச்சு. அதை போய் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து நம்ம போய் டெலிவரி எடுக்க போகிறோம். அதைத்தே வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே நம்ம வந்த வண்டி அங்கே வந்து ஸ்டாப்பிங் கிடையாது. அதனால் இங்கே வந்து இந்த வண்டியில் வந்து இறங்கியிருக்கோம். இறங்கி இப்போ இது பக்கத்துலேயே வந்து இந்த இடம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. நடந்து போய் அந்த வண்டியை போய் நம்ம இன்றைக்கி டெலிவரி எடுக்க போகிறோம். ஏற்கனவே வண்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சு போய் நம்ம இப்போ டெலிவரி மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஹோட்டல் காட்டணும், வண்டியில் வரல. நாங்களும் சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. முன்னாடி போகிற வால்வோ டிராஃபிக் வந்து நாங்கள் வந்து வால்வோ டிராஃபிக்கு இதில் வந்து நாங்கள் 3 வேரியண்ட் வச்சுருக்கோம். இது 3வது வேரியண்ட்டு. இது வந்து நாங்கள் 500 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா இதை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்தே ஒரு 330 சப்ஸ்கிரைபரே வந்திருக்கு. இப்போ இந்த வால்வோ டிராஃபிக்கே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போச்சு. ஏன்னா இப்போ நிறையா மாடல் வால்வோவிலே வேறு மாடல் வந்துருச்சு. இது வந்து B11R வால்வோ B11R டிராஃபிக் இது. இதில் வந்து நாங்கள் இந்த ஸ்கின்லாம் வந்து எடிட் பண்ணி நாங்கள் இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. எப்போது இல்லையா B11R இது B11R. அப்புறம் வால்வோ கிராண்டு டிராஃபிக் அது. இதுதே வந்து அந்த பிளேஸு. இதுக்கு வெளியே வந்து கட் மாதிரி ஒன்று இது நாங்கள் எடிட் பண்ணது. இந்த டிரைவர் வந்து இதில் ஏறி உட்காந்துருக்காங்க. இப்போ உள்ளே போகிறோம். இது என்ட்ரன்ஸில் ஒரு செக்யூரிட்டி வந்து நிற்கிறாரு. இது என்ட்ரன்ஸ் கேட்டு பில்டிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த ஒர்க்கர்ஸோட வண்டி 2 வீலரு, ஒரு இந்த கிரேன் லிஃப்ட்ரு ஒன்று, இந்த இதெல்லாம் கண்டெய்னர்லாம் லிஃப்ட் பண்ணும்ல அந்த லிஃப்ட் ஒன்று, அதுக்கடுத்து ஒரு இண்டிகா ஒன்று நிற்கிது, ஒரு டெம்போ ட்ராவலர் இந்த புக்ஸ்லாம் ஏற்றிட்டு வர்றதுக்கு, அதுக்கடுத்து இந்த டிராஃபிக் கிளியர் பண்ணுற ஒரு வேன் ஒன்று அந்த பக்கம் நிற்கிது. இங்கே ஒருத்தர் வர்றவங்களை கஸ்டமர்ஸு கிளையண்ட்டை பேசுகிறதுக்கு ஒரு இடம் மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு. அதுக்கடுத்து இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு பில்டிங்கு. இந்த பில்டிங் வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி. இங்கே 2 ஒர்க்கர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே 2 ஒர்க்கர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே டிஃபால்ட்டாக கேம் இருக்கிற காரு. அதுக்கடுத்து இங்கே ஒரு பொலீரோ நிற்கிது, பொலீரோ. இங்கே ஒரு ஸ்விஃப்ட் நிற்கிது. இது ஜென்னு SX ZX ஒரு மாடல் சொன்னாங்க, அந்த மாடலு. அந்த லாஸ்ட்டு போனீங்கன்னா ஒரு மாருதி 800 ஒன்று நிற்கும். இதே நமக்கு தெரிஞ்ச வண்டி. மீதியெல்லாம் டிஃபால்ட்டாக கேமில் இருக்கிறது. இது ஒரு ஜேசிபி. இது வந்து Volkswagen ஓல்டு மாடல் காரு, டீட்டெயில் கார் ஒன்று நிற்கிது. இண்டிகா. இது மிட்சுபிஷி பஜேரோ. போன வீடியோவில் பார்த்தோன்னா இந்த வண்டி நாங்கள் காமிச்சிருக்கேன். வேறு ஒரு இடத்துல மேப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, Volkswagen கோல்ஃப். இந்த வண்டி தான் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு Ford EcoSport ஒன்று நிற்கிது. இந்த பக்கம் இது BMW ஒன்று நிற்கிது. பின்னாடி ஒரு ஹம்மரு. இது வந்து டஸ்டர் நிற்கிது, கியாவா நிற்கிது. இது கேமில் டிஃபால்ட்டாக வர வேன் ஒன்று. இது வந்து ஜியோ பெட்ரோல் மாதிரி தெரியுது. இது வந்து பென்ஸு, ஓல்டு மாடல் பென்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இந்த செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிற இடத்துல இந்த ஆக்சிடென்ட் ஆன கார் இதெல்லாம் அவங்களும் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே அந்த ஸ்க்ராப்பில் இருந்து போய் நமக்கு தேவையான இன்ஜினு இல்லை வேறு ஏதாவது ஸ்பேர் கிடச்சிச்சின்னா அது மாதிரி வாங்கிக்கிடலாம். அது மாதிரி இதனால இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆன வண்டி, அதுக்கு பிறகு இந்த ஒரு எரிஞ்சு போன வண்டி. இங்கே ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கர் வந்து இந்த வண்டியை பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த வண்டியில். இதுதே நாங்கள் கிரியேட் பண்ணது. இது வந்து நார்மல் மேப்பில் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து இருக்காது. இது நாங்கள் எடிட் பண்ண மேப்பு. ஒரு சில மேலேருந்து எடுத்துருக்கோம். இப்போ வண்டியை வந்து போய் பார்க்க போகிறோம். வண்டியை இன்றைக்கி எடுக்க போகிறோம். வண்டி இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீரியர் நல்லாத்தே இருக்குது. ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வண்டி டெலிவரி எடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மூவ் பண்ணுவோம் மெதுவாக. முன்னாடி ஒரு ஸ்விஃப்ட் நிற்கிது. இன்ஜின்
பார்த்தேன் போகுது. வண்டி பிக்கப் இல்லை. வண்டி லுக்கு பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி இருக்குது, ஆனால் வண்டி வந்து பிக்கப் இல்லை. சரி ஓட்டி பார்ப்போம். வேறு இன்ஜின் ஒர்க் இது இருந்தால் நம்ம கேரேஜில் விட்டுட்டே வண்டியை வந்து சரி பண்ணணும். நம்ம ஏற்கனவே பேசி எல்லாம் பேசி வச்சுட்டு இன்றைக்கி வண்டியை போய் எடுக்கிறதுக்கு மட்டும் போனதுனால வேறு ஒன்றும் நீ பேசல. வண்டியை போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படின்னா வண்டி பிக்கப் இல்லை. அது என்னென்னமோ சவுண்டெல்லாம் வருது. சவுண்டே சரியில்லை. இதெல்லாம் எடிட் பண்ண பிளேஸு. சரி இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம டிரைவருக்கு ஃபோன் பண்ணுவோம். டிரைவர் வந்து ஆஃப் ஆகுது. டிரைவருக்கு ஃபோன் பண்ணுவோம். இங்கே நிப்பாட்டிட்டு டிரைவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவார். நமக்கு இந்த கம்பெனியில் ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த கம்பெனியில் நமக்கு ஒரு வேலை இருக்குது. அதனால் டிரைவர் வந்து அவர் வண்டி எடுத்துகிட்டு போவார். டிரைவர் வந்துட்டார். இப்போ அவர் வண்டி எடுத்துகிட்டு போவார். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். பார்ப்போம். டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த கம்பெனியில் நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 309 சப்ஸ்கிரைப் வந்து வச்சுருக்கோம். நாங்களும் புதுசாக கண்டென்ட்டு வந்து ஒர்க் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.